கிறிஸ்துவினாலும் இன்றைய நாள்ல தேவன் நம் அனைவருக்கும் ஒரு கிருபை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ரட்சகர் மூலமாக நான் எடுத்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஏதாவது வாய்ஸ் கிளியரா இல்லைன்னா நீங்க சொல்லலாம் எனக்கு. சோ தேவன் உடைய பெரிதான கிருபையில இன்றைய வாரத்திலிருந்து நம்ம ஒரு புது ஸ்டடி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பொதுவா சப்ஜெக்ட் ஸ்டடி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சப்ஜெக்ட் அப்படின்னா அது எப்படி சொல்லலாம்னா, ஒரு மெட்டீரியல் இருக்கும், ஒரு பாடம் சொல்லும் போது ஒரு தலைப்பின் கீழே ஒரு அருமையான வசனங்கள் வைத்து ஒரு கருப்பொருளை மையமா வைத்து பாடங்கள் அங்க இருக்கும். நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம கேட்கிறோம். அது ஒரு 1 hour 1.5 மணி நேரம், சம்டைம் 2 மணி நேரம் கூட சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பட் ஸ்டடி அப்படின்னு சொல்லும் போது அது படிக்கிறது, அது கற்றுக்கொள்ற விஷயங்கள். இந்த ஸ்டடீஸ்ல ஆராய்ச்சி இருக்கலாம், நிறைய படிப்பனைகள் இருக்கும், கற்றுக்கொள்வதற்கு நுணுக்கமான காரியங்கள் கூட அங்க இருக்கும். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த ஸ்டடீஸ் என்று சொல்லும் போது நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டடீஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க புக் ஸ்டடி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இப்போ புக் ஸ்டடியில நமக்கு வால்யூம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடார படிப்பு இருக்குது, ஸ்டடீஸ் இருக்கு, டேபர்நாக்கிள் ஸ்டடி, அதுக்கப்புறம் ரெவலேஷன் ஸ்டடி இருக்குது. ஸோ ரெவலேஷன் ஸ்டடி கூட அநேக காமெண்ட்ரிஸ் நம்முடைய சகோதரர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இப்படியாக பலவிதமான ஸ்டடிஸ் அங்க இருக்குது. அந்த வகையில இன்னொரு ஸ்டடி, அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டடி, அது உங்கள் மத்தியில நம்ம இந்த நேரத்துல அறிமுகப்படுத்துறோம். அது என்னன்னா, வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடி, வசனம் கீழ் வசனம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இந்த ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய பிரயோஜனங்கள் அங்க இருக்குது. அந்த வகையில கடந்த நாட்கள்ல நம்ம மத்தியில அநேக சகோதரர்கள் இந்த வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு, அப்போஸ்தலர் நடபடிகள் முழு புஸ்தகத்தையும் வசனம் கீழ் வசனமாக படித்து அது ஒரு அருமையான நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியா எபிரேயர் நிருபம் ஸ்டடி இருக்குது. எபிரேயர் நிருபத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள், அந்த ஸ்டடீஸ் நிறைய காரியங்கள் அங்க நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, நிறைய நிருபங்கள், மிக முக்கியமா 1 கொரிந்தியர் நிருபம் இருக்குது. அது ஒரு டீடைல் ஸ்டடி, வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடி. இப்ப கூட சில இடங்கள்ல போயிட்டு இருக்குது. அது நிறைய ஆச்சரியமான பாடங்கள், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கு. பொதுவா அன்பானவர்களே, நம்ம 53 கிளாஸ் கேட்டுட்டோம், பைபிள் எல்லாம் கற்றுக்கொண்டாச்சு என்ற அர்த்தம் இல்லை. அடிப்படை சத்தியங்கள், உபதேசங்கள் ரீதியான சத்தியங்களை நம்ம அனைவரும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியா ஆகணும்னா நிறைய சத்தியங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் இருக்குது. அந்த அநேக பாடங்களை புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம். அநேக நிருபங்கள் மூலமாய் நாம தெரிஞ்சுக்கலாம். அநேக நிருபங்கள் அன்றைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா, அந்த சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் யோவான், பேதுரு ஆகியோர் எழுதிட்ட நிருபங்கள், அந்த நிருபங்கள்ல அவங்க பேசிட்ட காரியங்கள், ஒரு வசனம் பை வசனமா படிக்கும் போதுதான் அது எப்படி நம்ம நாட்கள்ல நமக்கு என்ன ஒரு படிப்பினைகள், பாடங்களை கொண்டு வருது. உபதேசத்திலும் சரி,
ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவான படிப்பனைகளா இருக்கட்டும், கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு. ஆல்ரெடி 1 கொரிந்தியர் ஸ்டடி போயிட்டு இருக்குது. ரொம்ப படிக்க படிக்க நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியுது. அதே போல அப்போஸ் நடபடிகள் முழுவதும் நம்ம பார்த்திருக்கிறோம். எபிரேய நிருபம் முழுக்க பார்த்திருக்கிறோம். இப்போ தேவனுடைய ஒரு கிருபையில உங்கள் மத்தியில ஒரு நம்ம இப்படிப்பட்ட வகையில வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடி அங்க உங்க மத்தியில பண்ணுவதற்கு தேவன் நம்ம கிருபை பண்ணிருக்கிறான். ஆகையினால சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய வாரங்கள் ஒவ்வொரு வாரமாக இந்த ஸ்டடி கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஸோ நீங்க எல்லாரும் எப்படி ஒரு ஸ்டடிக்கு நீங்க வந்து உட்காருவீங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த கிளாஸ்ல நீங்க அட்டென்ட் பண்ணும்போது தான் அதனுடைய பிரயோஜனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பா ஒரு நோட் போட்டுக்கோங்க, கையில பென் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வசனங்களுக்கான விளக்கங்கள், என்ன பாடம் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்திலிருந்து, இந்த கிளாஸ்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னென்ன படிப்பனைகள் இருக்குது அப்படின்ற காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில உங்கள் மத்தியில நம்ம ஸ்டார்ட் பண்ண போற இந்த ஸ்டடி ஒரு 4 நிருபங்களை நம்ம படிக்க போறோம். பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல 4 நிருபங்கள் இல்லைங்களா, 4 லெட்டர்ஸ். அது எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நிருபம். என்ன சொல்லணும்னா ஒரே ஒரு அதிகாரம் மட்டுமே கொண்ட நிருபம். சிங்கிள் சாப்டர் மட்டும்தான் இருக்கும், ஒரே அதிகாரம் தான் அங்க இருக்கும். ஆனா ரொம்ப சின்ன புஸ்தகம் தான். நிறைய பொதுவா இது யாரும் பொருட்படுத்துறது கம்மி தான். பொருட்படுத்துறது, அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப கம்மி தான். ஆனா அதுக்குள்ள தேவன் வச்சிருக்கிறாங்க பெரிய பெரிய பாடங்கள் வச்சிருக்காங்க. So there is a big lessons. நிறைய பாடங்கள் இருக்குது அந்த சின்ன சின்ன புஸ்தகத்துல இருந்து. ஆகையினால அந்த 4 நிருபங்களை நாம ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு வாரங்களாக நாம படிக்க போறோம். அந்த 4 நிருபங்கள் என்னன்னா, ஏற்கனவே சொல்லிட்டோம், இது சிங்கிள் சாப்டர் தான். அதுல ஃபர்ஸ்ட் வர்றது பிலமோன், அதுக்கப்புறம் 2 யோவான், 3 யோவான், கடைசியில யூதா நிருபம். இந்த 4 நிருபங்களை நாம படிக்க போறோம் வசனம் பை வசனமாக, வசனம் கீழ் வசனமாக நாம தியானிக்க போறோம், படிக்க போறோம். அதுல இருக்கக்கூடிய படிப்பினைகள் கற்றுக்கொள்ள போறோம். ஆல்ரெடி இது ஆங்கிலத்துல ஒரு புக்காவே போட்டிருக்கிறாங்க. நம்முடைய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சகோதரர்கள் போட்டிருக்கிறாங்க. ஆங்கிலத்துல இருக்குது, தமிழ்ல இன்னும் வரல. பட் தேவஸ்தமா இருந்தா அது வரும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வசனங்களை நம்ம படிக்க போறோம். உதவியாக சகோதரர் ரசல் அவங்களுடைய கமெண்ட்ரிஸ்ல இருந்து கூட நம்ம சில பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா அங்க எடுத்துக்கலாம். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த ஸ்டடி ஒரு இன்றைய நாள் ஒரு அறிமுக பாடமா இருக்கும். சோ மணி 8 ஆயிருச்சு. பட் பரவாயில்ல, இந்த அரை மணி நேரத்துல இப்போ நம்ம ஒரு அறிமுகமாக பிலமோன் நிருபத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஏற்கனவே சொன்னது போல நீங்க எல்லாரும் எப்படி ஒரு கிளாஸ் ஸ்கூலுக்கு போகும்போது கிளாஸ் எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணுவோமோ, எப்படி நோட்ஸ் எடுப்போமோ, அது மாதிரி நீங்க இந்த கிளாஸ் நீங்க கேட்கணும். ஏன்னா இது ஸ்டடி, இது கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது. கற்றுக்கொண்ட பின்னாடி கிளாஸஸ் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குது உங்களுக்குள்ள நீங்க டிஸ்கஷன் பண்ணலாம், நிறைய தியானிக்கலாம், நிறைய கேள்விகள் நீங்க கேட்கலாம். ஸோ ரொம்ப உதவியா இருக்கும். இது ஏதோ சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. சப்ஜெக்ட்ஸ் நம்ம கேட்போம். பட் இது வந்து ஸ்டடி சொல்லும் போது சில நுணுக்கமான காரியங்கள் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ சகோதர சகோதரிகளே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய நிருபம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிலமோன் நிருபம். ஸோ நம்ம எல்லாரும் பிலமோன் சப்ஜெக்ட்ஸ் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். இதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, பிலமோன் நிருபம் பத்தின ஒரு சப்ஜெக்ட் இருக்கு.
அந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா அது என்ன மாதிரி சப்ஜெக்ட்னா, அந்த பிலமோன் நிருபத்துல என்ன ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பார்க்கலாம் இல்லைங்களா. தேவனுடைய தெய்வீக திட்டத்தை இந்த பிலமோன் நிருபத்துல பார்க்க முடியும். பட் நம்ம இது ஒரு சப்ஜெக்டா பார்க்கலாம். பட் நம்ம பார்க்கிறது ஸ்டடி அப்படின்றதுனால, அது வசனம் கீழ் வசனமா படிக்கும் போது இதனுடைய தன்மையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா. இந்த ஸ்டடியுடைய தன்மையே அங்க வித்தியாசமா இருக்கும். சோ பொதுவா சப்ஜெக்ட்ல நம்ம வசனங்கள் வந்து அங்க இங்கே எடுத்து ஒரு பாடமாக கொடுப்போம். பட் இது வந்து இந்த ஸ்டடி பொறுத்த வரைக்கும் ஒரு வசனம் கீழே அந்தந்த வசனத்துல என்னென்ன காரியங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, நம்ம என்ன கற்றுக்கொள்வதற்கு இருக்குது என்பதை நாம படிக்கணும். சோ அதனால இந்த ஸ்டடி நீங்க ரொம்ப விழிப்போட அங்க கேட்கணும். ஒருவேளை ஏதேனும் சந்தேகம் இருந்தா கூட நீங்க தாராளமா கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி கூட நீங்க தாராளமா கேட்கணும். ஓகே, சோ இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிலமோன் நிருபம் ஆரம்பிக்க போறோம். இப்போ நம்ம தியானிக்க போற பகுதி வசனம் 1, 2, 3. இந்த 3 வசனங்களை மட்டும் இன்றைய நாள் கிளாஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம், சிஸ்டர் படிக்கலாம். பிலமோன் 1, 2, 3. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியம் உள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஓகே, நிறைய முறை இந்த வசனங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்படி படிச்சா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணி தான் போவோம் இல்லைங்களா. இந்த 3 வசனத்துக்குள்ள என்ன இருக்குது, இதுல என்ன பாடம் இருக்குது, பொதுவா நம்ம திங்க் பண்ண மாட்டோம் ஜென்ரலா. ஏன்னா இது ரொம்ப ஒரு ஏதோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லைங்களா. உண்மையிலே ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், அறிமுகம் தான். ஆனா இது நம்ம ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து மேட்டருக்கு என்ன வரணும் இல்லைங்க, மெயின் விஷயம் என்ன அது சொல்லுங்க அப்படின்ற பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போவோம் பொதுவா. ஏன்னா கடந்த நாட்கள்ல நிருபங்கள் படிக்கும் போது எப்பவுமே இந்த முதல் 3 வசனங்கள், அந்த அறிமுகம் வசனங்களை ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா இந்த வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடி சொல்லும் போது அப்படி நம்ம பண்றது இல்ல. இந்த 3 வசனங்கள்ல நாம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம், என்ன பாடம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ பொதுவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிருபத்துக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். பிலமோன் நிருபம் எப்போ எழுதப்பட்டுச்சு இல்லைங்களா, என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டுச்சு. சோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். ஒரு சகோதரன் இந்த இருக்கிறாரு, அவர் பாத்தீங்கன்னா பிலமோன், அவர் பேரு பிலமோன். இவர் எந்த ஊர்னா கொலோசே அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் பிலமோன். ரொம்ப ரிச் மேன் கூட, நல்ல ஒரு செல்வந்தர் கூட. இவருக்கு பாத்தீங்கன்னா சில அடிமைகள் இருக்கிறாங்க. சோ ஒரு கட்டத்துல என்ன சூழ்நிலைகள் தெரியல, பட் பைபிள் அங்க ரெக்கார்டு இல்ல. அதுல ஒரு அடிமை பேரு ஒனேசிமு என்று சொல்லுவான். இவர் ஏதோ சூழ்நிலையில இப்ப அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அது என்ன ஜெயிலுக்கு போனதுக்கான காரணம் என்னவென்று நமக்கு இங்க ரெக்கார்டு இல்ல. பட் ஏதோ சம் மிஸ்டேக் பண்ணிருக்கணும், அவரு ஜெயிலுக்கு போயிடுறாரு. இந்த நிலையில தான், அதே ஜெயில தான் இந்த ஒனேசிமு ஜெயில இருக்கும் போது அதே ஜெயில யார் இருக்கிறாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். இந்த பவுல் கிட்ட இந்த ஒனேசிமு சத்தியங்களை கேட்டு இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு இயேசுவை தன் சொந்த இரட்சகராக அவர் ஏற்றுக்கொள்றார் இல்லைங்களா. அப்போ ஏற்றுக்கொண்ட பின்னாடி சூழ்நிலைகள் தெரியுது. இந்த ஒனேசிமு யாரு, இப்போ அவர் சகோதரன் ஆயிட்டாரு, இயேசு கிறிஸ்துடைய சீஷன் ஆயிட்டாரு. இப்போ இவரை ரிலீஸ் பண்ண பின்னாடி இவர் மறுபடியும் எங்க போக விரும்புறாருன்னா தன் எஜமானாகிய பிலமோன் கிட்ட போக விரும்புறார். பிலமோன் ஆல்ரெடி ஒரு பிலீவர், ஆல்ரெடி ஒரு விசுவாசி தான். ஆனா இந்த ஒனேசிமு ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அடிமையா இருந்திருக்கிறார். அந்த காலத்துல நமக்கு தெரியும் இல்லைங்களா, அடிமைகள் வந்து விலைக்கு வாங்குவான், விலைக்கு வாங்கி வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்துவான்.
அவர் எப்போதுமே எஜமானுக்கு கீழ்பட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு அடிமையா இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ சகோதரனாக மாறுறாரு, கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறாரு, ஒரு பிலிவரா மாறுறாரு இல்லைங்களா, விசுவாசியா மாறுறாரு. இப்போ ஒரு அடிமையா பார்த்த ஒரு நபரை, ஒரு அடிமைக்கு நான் விலை கொடுத்து வாங்கின ஒருத்தர் இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி நான் இப்ப அவர் எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒனேசிமோ கர்த்தர் இயேசு பத்தி தெரிஞ்ச பின்னாடி அவர் ரிலீஸ் ஆகுறாரு. இப்ப இந்த ஒனேசிமோ மற்றும் அவரோடு கூட இன்னொரு சகோதரன் இருக்கிறாரு. இவங்க 2 பேரையும் கொலோசு பட்டணத்துக்கு அனுப்புறார். அனுப்பும்போது சில நிருபங்களை கையில கொடுத்து அனுப்புறார். அந்த சபைக்கான நிருபம் ஒண்ணு இருக்குது, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொலோசு சபைக்கு எழுதின நிருபம். அந்த நிருபம் மட்டுமல்ல, கையோடு கூட பிலமோனுக்கு எழுதிட்ட நிருபமும் சேர்த்து என்ன பண்றாருன்னா அங்க அனுப்புறாரு. அப்போ இத பத்தி நம்ம எங்க படிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல அவரு எழுதுறாரு பவுல், யாருக்கிட்ட இந்த நிருபங்களை கொடுத்து அனுப்புறாரு, அந்த சகோதரனுடைய பெயரையும், அந்த சகோதரனோடு கூட இன்னொரு சகோதரன் இருக்கிறாரு, அவரையும் நான் அனுப்புறேன். அவர் யாருன்னா ஒனேசிமோ. படிக்கலாம், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்தில் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். பாருங்க, ஆக்சுவலி இந்த ஒரு வசனங்களை படிக்கும் போது அப்போ தீகிக்கு அப்படின்ற ஒருத்தர் போறாரு, கூட ஒனேசிமு போறார். ஒருவேளை இந்த டைம்ல தான் இவர் அந்த நிருபத்தை கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது என்று பொதுவாவே நம்முடைய சகோதரர்கள் குறிப்பிடுவாங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா சூழ்நிலை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த ஒரு நிருபம் கொடுத்து அனுப்பப்படுது. இந்த ஒனேசிமு யாருன்னா பிலமோன் அப்படின்ற சகோதரன் வீட்டுல அடிமையாக இருந்தவர். பட் இப்போ ஜெயிலுக்கு போய் அங்க இயேசு கிறிஸ்து பத்தி பவுல் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு கொலோசி பட்டணத்துக்கு திரும்பி வராரு. ரொம்ப முக்கியம், கொலோசி பட்டணத்துக்கு வராரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சபையார மீட் பண்றாரு. ரொம்ப முக்கியமானது, தன்னுடைய எஜமான் பிலமோனை அங்க மீட் பண்ண. ஆனா பெரிய கேள்வி, பிலமோன் தன்னை ஏத்துக்குவாரா? ஏன்னா அவர் ஜெயிலுக்கு போயிட்டார், ஏதோ மிஸ்டேக் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கிறார். கண்டிப்பா அவர் உண்மை இல்லாத ஒரு நிலைக்குத்தான் அவரு செஞ்சிருக்கணும். உண்மை இல்லாம இருந்ததுனாலதான் ஜெயிலுக்கு போயிருக்கு. இப்ப மறுபடியும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி இப்ப மறுபடியும் பிலமோன் கிட்ட வரும்போது பிலமோன் ஒனேசிமோவை இப்ப எப்படி பாப்பாரு அப்படின்ற விஷயம் தான் இந்த நிருபங்கள் படிக்கும் போது நமக்கு தெரியும். ஓகே சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோட இப்போ நம்ம 3 வசனங்களை தியானிக்கலாம். இப்போ கண்டிப்பா அந்த லெட்டர் பிலமோன் கிட்ட போயிருக்கோம். பிலமோன் ஆளை பார்த்த உடனே கண்டிப்பா கோபம் ஆயிருக்கும். நீ எப்படி நீங்க வந்த, எதுக்கு நீ வந்த இல்லைங்களா? ஏன்னா அடிமை எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. பட் ரிலீஸ் ஆயிருக்காரு. இப்போ ரிலீஸ் ஆயிட்டு பிலமோன் வீட்டுக்கு வரும்போது ஏன் நீ வந்த, கண்டிப்பா ஒரு கோபம் இருக்கும். பட் ஒரு லெட்டர் காமிக்கிறாரு. காமிச்ச உடனே இது பவுலுடைய லெட்டர். பவுலுடைய லெட்டர் எப்படி இவனுக்கு கிடைச்சிச்சு? கண்டிப்பா பெரிய ஷாக்கிங்குள்ள போயிருப்பாரு பிலமோன். சோ இப்பதான் பிலமோன் படிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த நிருபம். இப்போ அவர் படிச்சு அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் அது நமக்கு வேணாம். பட் இந்த நிருபம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நாம எல்லாரும் பிலமோன் மாறி இப்ப இந்த வசனங்களை 1 by 1 படிக்க போறோம். இந்த வசனங்கள் நமக்கு என்ன பாடங்களை கொடுக்குது, இந்த வசனத்துல
பவுல் எப்படிலாம் வார்த்தைகளை வச்சிருக்கிறாரு, அவர் பயன்படுத்திட்ட வார்த்தைகள் என்ன, பரிசுத்த ஆவியுடைய ஏவுதல்ல எப்படி இந்த வசனங்களை அவர் எழுதிட்டாரு, இந்த வசனங்கள் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறார் பாத்தீங்கன்னா, அவர் ஸ்டார்ட் பண்ணும் போதே, ஆக்சுவலி இந்த பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது எங்க இருந்து எழுதியிருக்கிறார்னா, ஆல்ரெடி அவர் ஜெயில இருக்கும் போது எழுதியிருக்கிறார். பவுல் ஜெயில இருக்கும் போது எழுதின நிருபம் தான் இந்த ஒரு பிலமோன் நிருபம். ஆனா அந்த இடத்துல அவர் எப்படி மென்ஷன் பண்றாருன்னா, பொதுவா மற்ற இடங்கள்ல நான் கட்டப்பட்டிருக்கும் போது அப்படின்னா ஒரு வேலை செய்ய முடியாத ஒரு நிலை. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. கண்டிப்பா தேவனுடைய வேலைகள் செய்யறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்துட்டாலும் பவுல் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு வாய்ப்பை நிருபங்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்திக்குவார். ஏன்னா ஜெயில இல்லைங்களா இருக்கும்போது பிரீச்சிங் பண்ண முடியாத வழக்கம். பட் நிருபங்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் அங்க கிடைக்கும். அப்போ என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவர் எழுதும் போது தனிக்கும் ஜெயில இருந்தாலும் ஒரு கட்டப்பட்ட நிலையில இருந்தாலும் அவர் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, நான் ஒரு பிரிசனர், நான் ஒரு சிறை கைதி, நான் ஒரு பிரிசனர், நான் ஒரு அடைப்பட்டவன், நான் ஒரு கட்டப்பட்டவன். ஆனா ரோமுடைய கவர்மெண்ட் கீழ் கட்டப்பட்டவன் கிடையல, இல்ல, நான் கிறிஸ்துவின் கட்டப்பட்டவன், கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனுமாய் இருக்கிற பவுல். The Paul, a prisoner of Christ Jesus. சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை ஏதோ சாதாரணமா நம்ம எடுக்காம, கண்டிப்பா இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை அங்க கொடுக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த அழைப்புல தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல அநேக விதமான சோதனைகள் மத்தியில் இருக்கிறாங்க. என்ன சொல்லணும்னா, நிறைய நேரங்கள கட்டப்பட்ட நிலைனா ஜெயில இருக்கிறது மட்டும் இல்லை. சில நேரங்கள்ல சில சகோதரிகள் இருக்கிறாங்க. சகோதரிகள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டிலேயே ஒரு கட்டப்பட்ட நிலை. எப்படி, அவங்க கணவன் ஒருவேளை ட்ரூத்துக்குள்ள இல்லாம இருப்பாரு, புறஜாதியா இருப்பாரு, கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருப்பாரு, இல்ல ஏற்றுக்கொண்டு சத்தியத்துக்கு எதிராக இருப்பாரு. நிறைய சகோதரிகள் அப்படி இருக்கிறாங்க. கட்டப்பட்ட ஒரு நிலை இல்லைங்களா? சோ இந்த கட்டப்பட்ட நிலை காமிக்குது ஒரு அன்ஃபேவரபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலையை காமிக்கு. பட் இந்த என்ன மாதிரியான சாதகம் இல்லாத சூழ்நிலைகளுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நான் கிறிஸ்து இயேசுடைய பிரிசனர், அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா நான் அவருடையவன். அவருடையவன் சொல்லும் போது அவருடைய கட்டுப்பாட்டுல, அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியவன் என்ற அந்த உணர்வு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சோ the prisoner of Jesus Christ, ரொம்ப பெருமையா பவுல் பேசுறான். நான் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவன், நான் கிறிஸ்துவின் சிறைவாசி, அவருடைய கைதி, அவரு கீழே நான் இருக்கிறேன். இந்த தாட்டு எல்லா நேரங்கள்லையும் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா அங்க இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஏன்னா இந்த தாட் தான் பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கர்த்தர் மேல அன்பு வச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு அவருடைய வேலைகள்ல ஈடுபடுறோம் என்பதை காமிக்கக்கூடிய விஷயம். நிறைய நேரங்கள்ல நம்ம சாதகமான சூழ்நிலைகள்ல தேவனுடைய வேலைகள் செய்வோம் இல்லைங்களா? சாதகமான சூழ்நிலைகள்ல ஃபேவரபிளா இருக்கும், எந்த பிரச்சனைகள் இருக்காதுன்னா தாராளமா கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் சாதகம் இல்லாத சூழ்நிலைகள்ல கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்யற விஷயத்துல மும்முரமா இருப்பாங்க, உறுதியா இருப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு ஊழியம் செய்யற விஷயம் நிறைய இருக்கு. பொதுவா நம்ம சப்ஜெக்ட் பேசுறது மட்டும்தான் கர்த்தருக்கு ஊழியம் பண்றது அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது இல்லைங்களா? சோ எல்லாருக்கும் ஒரு பார்ட் இருக்கு. எல்லா விதமான சூழ்நிலைகள் இருந்துச்சு,
எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருக்கும், எவ்வளோ சிரமம் மத்தியில இருக்கும். ஆனா நான் கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையிலுமே தேவனுடைய வேலைகளை கைவிடுவது, தேவனுடைய வேலைகளை நிறுத்தி வைப்பது அப்படி செய்ய மாட்டான். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளோ ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலும் தேவனுடைய வேலைகளை தொடர்ந்து அவங்க செய்கிறவர்களாக காணப்படுவாங்க. ஏன்னா ஐ ஆம் எ பிரிசனர் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ். நான் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணணும். இப்போ சில நேரம் பிரதர் என்னால இந்த வேலை செய்ய முடியாது, ஏன்னா நான் ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறேன், இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைய பெருசா பார்ப்போம் இல்லைங்களா? நான் என்னுடைய சூழ்நிலை பாருங்க. ஆனா பவுல் அந்த இடத்துல எப்படி பேசுவார்னா, என்னுடைய சூழ்நிலை என்னன்னா நான் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்ட சூழ்நிலை, எனக்கு இதுதான் பெருசு. நான் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்கு இதுதான் பிரைம், இதுதான் முதன்மை, இதுதான் நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். வேற எந்த சூழ்நிலைகள் எனக்கு பெருசா இருக்காது. வேற எந்த சாதகம் இல்லாத சூழ்நிலை, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை, அது என்னை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா கர்த்தருடைய வேலையில நான் கட்டப்பட்டவனா இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அவர் எழுதிட்டு இந்த வார்த்தைகளிலிருந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ கண்டிப்பா இது நமக்கு ஒரு பெரிய பாடமா அங்க இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள், அதுல மிக முக்கியமா சபைக்காக, கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள், அவங்க விஷயத்துல தங்கள் வாழ்க்கையில எதை பிரதானமான சூழ்நிலையாக பார்க்கறாங்க, எதை பிரதானமான சூழ்நிலைனா நான் கர்த்தருக்குள் கட்டப்பட்டிருக்கிறேன், இது எனக்கு சூழ்நிலை, இதுதான் நான் பெருசா பார்க்கிறேன், சந்தோஷமா பார்க்கிறேன், இது நான் செய்யணும், செஞ்சாகணும், எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. சோ இந்த ஒரு தாட் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்க இருந்திருக்குது. அதனால்தான் அவர் ஜெயில இருந்தாலும் அந்த ஜெயில் கட்டப்படுதல் பெருசா அவர் பார்க்கல. கர்த்தர் நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், தொடர்ந்து நான் இந்த வேலையை நான் செய்யணும் அப்படின்ற தாட்டு பவுலுக்கு அங்க இருந்துச்சு. சோ இப்படியாக தன்னை அறிமுகப்படுத்துறாரு. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனுமாயிருக்க பவுல் அடிஷனலா சகோதரனாகிய திமோத்தி, இங்க திமோத்திய கொண்டு வராரு. ஏன் கொண்டு வரார்? ஒருவேளை இந்த நிருபத்தை ஏன்னா நமக்கு தெரியலைங்களா, பவுலுக்கு வந்து கண்ணுல பிரச்சனை. சோ நிறைய நேரங்கள்ல நிருபங்கள் அவர் சொல்ல சொல்ல உடன் வேலையாட்கள் எழுதுவான். அந்த வகையில ஒருவேளை திமோத்தி இது எழுதியிருக்கலாம். திமோத்தி அவருடைய கையெழுத்துல ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவரு பண்ணிருக்கலாம். பட் இங்க என்ன மென்ஷன் பண்றாருன்னா, அவர் பிரதர் திமோத்தி, சகோதரனாகிய திமோத்தியும் என்ன பண்றாங்கன்னா இப்பதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு. திமோத்தி சொல்லிட்டு இப்ப பாயிண்ட் எடுக்கிறாரு. எங்களுக்கு பிரியம் உள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும், இல்லைங்களா, பிலமோனுக்கும் அது என்ன காமிக்குது? அப்போ சகோதர சகோதரிகளே, இங்க பிலமோன் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு. வெறுமனே பிலமோன் கொடுக்கல, இல்ல சகோதரனாகிய பிலமோன் சொல்லல. பயன்படுத்துற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா பவுல் ஏதோ சும்மா சாதாரணமா பயன்படுத்துறது இல்லை. பிலமோன் யாருன்னு அவருக்கு உணர்த்துறாரு. பிலமோன் நீங்க யாரு தெரியுமா? ஏன்னா பொதுவா பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்த உடனே முன்வைக்காம, ஒருத்தருடைய மிஸ்டேக்ஸ எடுத்த உடனே முன்வைக்காம, முதல்ல அவரை பத்தி அவர் யாருன்னு உணரணும். நீங்க எப்படிப்பட்ட பிரதர் தெரியுமா? அதுலயே பாத்தீங்கன்னா அவர் உணர்ந்துக்குவாரு என்ன பத்தி அவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா நான் என்னென்ன தப்பு பண்றேன், ஆனா என்ன பத்தி எந்த லெவலுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, இது நமக்கு ஒரு சின்ன பாடம் தேவன் கொடுக்குறான். பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும். சில நேரங்கள்ல ஒரு
கணவன் மனைவி இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ மனைவி வந்து எல்டர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். பிரதர் பயங்கரமா கோவப்படுறாரு பிரதர் கணவர், நீங்க தான் சொல்லுங்களேன் பிரதர், கோவப்படுறாரு, திட்டுறாரு, அடிக்கிறாரு, நீங்க சொல்லுங்களேன் பிரதர்ன்றான். அப்போ அந்த எல்டர் நேரா அந்த சகோதரன்ட்ட போய், என்ன பிரதர் இப்பெல்லாம் கோவப்படுறீங்களாமா அப்படின்னு சொன்னோம்னா சாரி சாரி சொல்லுவார். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்பதான் இருக்கு இல்லைங்களா? அப்போ இது மெத்தடு கிடையாது. அவருடைய பிரச்சனைகள் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எப்படி கொண்டு போனா அந்த பிரச்சனைகளை அவரு சரி செய்வார்னா, இப்ப அந்த எல்டர் எப்படி போய் அப்ரோச் பண்ணும்னா, இப்ப பவுல் அங்க இருந்தாருன்னா எப்படி பண்ணுவார்னா, பிரதர் இந்த எக்லேஷியால ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்கிறேன், உங்க விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா, போன கடந்த நாட்களை விட இப்போ நீங்க ரொம்ப ஆவியில வளர்ந்திருக்கிறீங்க பிரதர். நான் நிறைய டைம் கவனிச்சிருக்கிறேன், நீங்க முன்னாடி ரொம்ப கோவப்படுவீங்க, ஆனா இப்ப பார்த்தா முன்ன மாதிரி கோவப்படுறது இல்ல பிரதர். ஆனா உண்மையிலே இப்படி சொல்லும் போது அவருக்கு மனசுக்குள்ள உறுத்தும், சே என்னை பத்தி இந்த பிரதர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இப்ப இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்த பின்னாடி தான் இப்போ லைட்டா சில காரியங்கள் முன்வைக்கும் போது அப்போ அவர் தன் தவறை உணர்வதற்கு வாய்ப்பா இருக்கும். இதெல்லாம் பவுலுடைய சில முக்கியமான, என்ன சொல்லலாம், இது ஒரு டெக்னிக் மாதிரி தான் இல்லைங்களா? ஒருத்தருடைய தவறை எடுத்த உடனே சுட்டி காமிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தி கொஞ்சம் பாசிட்டிவா, அவரை பத்தி ஒரு நல்ல விதமான வகையில சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமா. இந்த டெக்னிக் பவுல் இங்க மட்டும் இல்லைங்க, நிறைய சில நிருபங்களை பயன்படுத்திருக்கார். மெயினா நீங்க 1 கொரிந்தியர் நிருபத்துல பாத்தீங்கன்னா டோட்டல் சபையவே அப்படிதான் பண்ணுவார். ஆரம்பிக்கும் போது நல்லா புகழுவார், நீங்க இந்த சத்தியத்துக்கு எப்படி வந்திருக்கிறீங்க தெரியுமா, நீங்க இவ்வளவு பெரிய சத்தியத்துக்கு வந்திருக்கிறீங்க, பெரிய கிருபை வாங்கி இருக்கிறீங்க, உங்களை மாதிரி ஆசீர்வாதமான ஜனங்கள் யாருமே இல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் திட்ட ஆரம்பிப்பார். நீங்க என்னென்ன பண்றீங்க தெரியுமா, இப்பெல்லாம் செய்யலாமா வைக்கலாமா அப்படின்னு நிறைய பாடங்கள், நிறைய கடிந்து கொள்ளுதல்கள் அது பின்னாடி கொண்டு போவார். அப்போ சகோதர சகோதரிகளே, அதே போலத்தான் பிலமோன் கிட்ட, அவர்கிட்ட ஒரு பிரச்சனையை பத்தி பவுல் பேச ஆரம்பிக்கிறாரு. எடுத்த உடனே பிரச்சனையை பத்தி சொல்லாம முதல்ல அவர் யார், நீங்க யாருன்றதை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, உங்களை நாங்க எப்படி பாக்குறோம் தெரியுமா சொல்லும் போது, நீங்க எங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க, உங்க மேல ரொம்ப பிரியம் எங்களுக்கு இருக்குது, உங்க மேல நாங்க ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறோம். அந்த பிரியம், அந்த வார்த்தை தான் பிலமோன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். இந்த பிலமோன் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஃபெக்ஷனேட், ரொம்ப பிரியமான, பிரியமான என்று அர்த்தம். நீங்க வெறும் பேர்ல மட்டும் இல்ல பிலமோன், ரியலாவே நீங்க எங்களுக்கு பிரியம் உள்ளவங்க. அது மட்டுமல்ல, நீங்க எங்களுக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. ஃபெலோ ஒர்க்கர் ஞாபகப்படுத்துறாரு, இன்னமும் நீங்க எங்களோடு கூட செய்ய உடன் வேலையா, சபையை கட்டக்கூடிய விஷயத்துல, சபையை பலப்படுத்தக்கூடிய விஷயத்துல நீங்க எங்களோடு கூட ஒரு உடன் வேலையா பாருங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, இப்படியாக அங்க முதல் வசனத்துல பிலமோனுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு அறிமுகத்தை அங்க கொடுக்கிறார். அடுத்து படிக்கிறோம் 2ஆம் வசனம், பிலமோன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிலமோன் வீட்டுல இருக்கக்கூடிய 2 பேரை வாழ்த்துறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அப்பியால், அது தமிழ்ல பிரியமுள்ள அப்பியால் வருது, பட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சிஸ்டர் அப்பியால் அப்படின்னு ஒரு சகோதரி அப்பியால். யார் இந்த சகோதரி அப்பியால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பிலமோனுடைய மனைவியா இருக்கும் சொல்லி நம்முடைய சகோதரர்கள் கணிக்கிறான். ஏன்னா பிலமோனுக்கு சொல்லிட்டு அடுத்த பிலமோனுடைய மனைவி அவங்க யாருன்னா சகோதரி அப்பியால். அதுக்கப்புறம் சொல்றாரு இன்னொருத்தர் அர்கீப்பு. இந்த அர்கீப்பு யாரா இருக்குமா பிரதர்ஸ் சொல்றாங்கன்னா, பிலமோன் உடைய உடன் சகோதரன், பிரதர். அப்போ பிலமோன்,
பிலமோனுடைய மனைவி சகோதரி அப்பியால், அது தமிழ்ல பிரியமுள்ளன்னு போட்டிருக்கிறாங்க. பட் மூல பிரதிகள்ல பார்க்கும்போது அது பிரியமுள்ள கிடையாது. ஏன்னா நீங்க கேஜேவி பைபிள பாத்தீங்கன்னா அங்கேயும் பெலாவுடு தான் போட்டிருப்பாங்க, பிரியமுள்ளன்னு தான் போட்டிருப்பாங்க. பட் நீங்க ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன் மற்ற மொழிபெயர்ப்புல கம்பேர் பண்ணீங்கன்னா சிஸ்டர் அப்பியா, சோ அப்படித்தான் அங்க போட்டிருப்பாங்க. அவங்க யாருன்னா பிலமோனுக்கு மனைவி. அடுத்து மூணாவது யாருன்னா அர்கிப் யார் சொல்றாங்கன்னா பிலமோனுடைய பிரதர். ஆனா அங்க கூட பாத்தீங்கன்னா பிரதர் அர்கிப்னு சொல்லல, பவுல் மென்ஷன் பண்ணல. உண்மையிலேயே அர்கிப் அப்படின்ற சகோதரன் ஒரு விசேஷமான சகோதரன். கொலோசு பட்டணத்துல தேவன் அவர் விசேஷமா பயன்படுத்தக்கூடிய சகோதரன் யாருன்னா அர்கிப். அவருக்கு என்ன பவுல் ஒரு பேர் கொடுக்கிறாருன்னா, பாருங்க, பிலமோனுக்கு உடன் வேலையாள், பட் இவருக்கு சொல்லும் போது உடன் போர் சேவகன், சோல்ஜர், ஃபெலோ சோல்ஜர். என்ன ஃபெலோ சோல்ஜர் என்ன அர்த்தத்துல சொல்றாரு? இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுங்களா? இன்னைக்கு நாம எல்லாரும் சோல்ஜர்னு சொல்ல முடியுங்களா? சோல்ஜர்னா என்ன? ஒரு சோல்ஜருடைய தன்மை என்ன அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அதை நம்ம படிக்கலாம். சகோதர சகோதரிகளே, அந்த சோல்ஜர் என்ற வார்த்தை அது என்ன காமிக்குது அப்படின்றத நம்ம படிக்கும் போது நீங்க எங்க படிக்கலாம்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. 4 தண்டில் சேவகன் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி உழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பாருங்க, சோல்ஜர்னா எப்படி இருக்க மாட்டான்றார். ஒரு சோல்ஜர்னா எந்த ஆர்மி கீழே வேலை பார்க்கிறாரோ அதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பார். தேவையில்லாத விஷயங்களுக்கு என்ன பண்ணிக்க மாட்டாருங்களாமா, பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். தான் எதுக்காக எந்த ஆர்மில எந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்திருக்கிறேனோ அதுல மட்டும்தான் போக்கஸ் பண்றோம் இல்லைங்களா? இதுதான் ஒரு என்னங்க ஒரு சோல்ஜருடைய தன்மை. ஒரு சோல்ஜர் அப்படின்னா அவர் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறாரு அதுக்கு மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவாரு. வேற எந்த விஷயத்துக்கும் டைவர்ட் பண்ண மாட்டார், எந்த விஷயத்துக்கும் கவனம் கொடுக்க மாட்டார். இந்த பாயிண்ட் தான் பவுல் மென்ஷன் பண்றாரு. நாமளும் இயேசு கிறிஸ்துவுக்கு, யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. இப்ப நாம யாருக்கு போர் சேவகன்? இயேசு கிறிஸ்துவுக்கு போர் சேவகன். அப்போ ஒரு சோல்ஜரா இருக்கிறவங்க, கிறிஸ்துவுக்கு சோல்ஜரா இருக்கிறவங்க கண்டிப்பா கர்த்தர் இயேசு நிமித்தம், நம்ம எல்லாருக்கும் தெரியலைங்களா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம சபைக்கு தலை பாக்குறோம். அவருடைய சரீரத்துல அங்கமா இருக்க வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? எல்லாரும் பரிச்சயமான ஒரு வசனம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அந்த கான்ட்ராக்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தன்னை தான் வெறுக்கணும், தன் சிலுவை எடுக்கணும், அனுதினமும் பின்பற்றணும். இதுதான் அந்த என்னங்க, இதுதான் அந்த நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம்னா சேவகம் எழுதிக்கிறோம். கர்த்தர் இயேசுவுக்கு கீழே சேவகம் எழுதியிருக்கிறோம். இப்ப நம்ம கரெக்டா ஏற்றவனா இருக்கணும்னா இந்த கான்செப்டுக்கு வெளியே போகக்கூடாது. எந்த கான்செப்ட் கீழே? தன்னைத்தான் வெறுக்கிறது, சிலுவை எடுக்கிறது, அனுதினமும் பின்பற்றுறது. இதுதாங்க நம்முடைய லைஃப். கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனா இருக்கணும்னா இந்த கான்செப்ட் தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதை தவிர வேற ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பா கஷ்டம்தான். நம்ம நல்ல ஒரு போர் சேவகனா இருக்க முடியாது. ஆனா இப்படி போர் சேவகனா இருந்தோம்னா தீங்கு அனுபவிக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல தன்னைத்தான் வெறுக்கிறது, சிலுவை எடுக்கிறது, பின்பற்றுறது என்பது
கண்டிப்பா அது தீங்கு அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ள கொண்டு போகும். ஆனா எது வந்துட்டாலும் வசனம் படிச்சோம் இல்லையா, தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி, இப்போ கர்த்தர் இயேசுவுக்கு நாம் ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவலில் சிக்கிக்கொள்ள வேற எதுலயும் போக்கஸ் பண்ண மாட்டான். இந்த ஒரு பாயிண்ட் தான் இங்க அர்கீப்புக்கு சொல்றாரு. அர்கீப்பு, நீங்க யாருன்னா ஃபெல்லோ சோல்ஜர், உடன் போர் சேவகன். எப்படி பேசுறாரு இல்லைங்களா, நானும் போர் சேவகன் தான் கர்த்தருக்கு, திமோத்தேயும் போர் சேவகன் தான், நீங்களும் உடன் போர் சேவகன் தான். யாருங்களாமா? அர்கீப். ஆக்சுவலி அர்கீப்பை பத்தி நம்ம படிக்கலாம், கொலோசியர் 4:17. அர்கீப்புக்கு கர்த்தர் இயேசு ஒரு விசேஷமான வேலை கொடுத்திருக்கிறாரு, படிக்கலாம். கொலோசியர் 4:17. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயா என்று சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஒரே சத்தியத்துக்குள்ள இருந்துட்டாலும் தேவன் நம்ம நாட்கள்ல அவனை என்ன பண்றாருன்னா அவருடைய சித்தத்தின்படி பயன்படுத்துறார். ஆனா எல்லாரையும் ஒரே மாதிரி பயன்படுத்துறது கிடையாது. ஒரு பிரதரை ஒரு விதமாயும் இன்னொரு சகோதரனை வேறு விதமாயும் பயன்படுத்துவாரு. ஆனா கர்த்தர் யார் யாரை என்ன விதமா பயன்படுத்துறாங்களோ அவர் அந்தந்த ஊழியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், போக்கஸா இருக்கணும், அதை நிறைவேற்றணும். சகோதர சகோதரி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய நேரங்கள் நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்னா, எனக்கு என்ன ஊழியம் இல்லையோ இல்லாத ஊழியத்தை தேடிட்டு இருப்போம், கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கவனிக்காம விட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? சோ தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு போர் சேவகன் என்ற அந்த டைட்டில் வாங்கணும்னா தான் பெற்றுக்கொண்ட ஊழியமா இருக்கட்டும், ஒரே காரியத்துல போக்கஸா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ இந்த அர்கீப்பை பத்தி சொல்லும் போது அங்க வாழ்த்துக்கள் சொல்றாரு, என் உடன் போர் சேவகன் ஆகிய அர்கீப். அப்போ இந்த 2 வசனங்கள்ல இவங்க 2 பேருக்கும் பவுல் என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு கடைசியா உம்முடைய வீட்டில் கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது சொல்லிட்டு இப்போ டோட்டல் எக்லீஷியாவை கொண்டு வராரு. ரொம்ப ஆச்சரியம். அன்றைய நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு எக்லீஷியா கூடி வர்றதுன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஒரு ரெண்ட்டுக்கு ஹால் பிடிச்சு ஒரு ஜென்ரலா ஒரு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு இடத்த சூஸ் பண்றோம் இல்லைங்களா? ஆனா அன்றைய நாட்கள்ல சில சகோதர சகோதரிகள் தங்க சொந்த வீட்டையே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எக்லீஷியா கூடி வர்றதற்கான ஒரு இடமாக பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்லை, நிறைய உதாரணம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, படிக்க வேணாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க பாத்தீங்கன்னா சபை கூடி வர்றாங்க ஒரு வீட்டுல இல்லைங்களா, அந்த அந்த ஊர்ல கூடி வர்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆக்கிலா பிரிஸ்கிலா வீட்டுல கூடி வர்றாங்க, சபை கூடி வர்றாங்க. அதுக்கப்புறம் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 15ல லவோதிக்கேயா இருக்கக்கூடிய சகோதரன், அங்க ஒரு சகோதரன் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல சபை கூடி வர்றாங்க. அப்போ சபை கூடி வருதல் இதுதான். அன்றைய நாட்கள் அப்படிதான் பண்ணிருக்கிறாங்க, வீடுகள்ல கூடியிருக்கிறாங்க. பட் ஓகே, நம்ம நாட்கள்ல அப்படி வாய்ப்பு கம்மி தான். பட் நம்ம என்ன பண்றோம், ஹால்ல கூடி வரும். பட் அந்தந்த இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு தனிப்பட்ட ஊர்ல நம்ம கூடிட்டாலும் நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் சரீர அங்கங்களாக இருக்கும். அதனால்தான் ஒரு பாயிண்ட் பிரதர் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, நம்முடைய மூத்த சகோதரர். சபை ஜனங்கள் அந்தந்த ஊர்ல இருக்கிறாங்க இல்லைங்களா, எக்காரணத்தை கொண்டும் ஒரு அமைப்பு மாதிரி செயல்படக்கூடாது அப்படின்ற. அப்படின்னா அமைப்புனா என்ன தெரியுங்களா, அதாவது அந்த வார்த்தைகள் பிரதர் ரசல் என்ன பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு எக்லீஷியாவும் ஒரு இண்டிவிஜுவல் எக்லீஷியா, தனிப்பட்ட ஒரு எக்லீஷியாவும் தனிப்பட்ட எக்லீஷியா. பட் அமைப்புன்றது அப்படி இல்லை. அமைப்புனா என்ன அர்த்தம் இல்லைங்களா, ஒரு 15 எக்லீஷியா ஒன்னா சேர்ந்து
10 எக்லீஷியாக்கு ஒரே பொதுவான கொள்கைகளை வச்சு, ஒரே விதமான கொள்கைகள், ஒரே விதமான சட்டங்கள், ஒரே விதமான ரூல்ஸ் ரெகுலேஷனு, அது ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, அது அமைப்பு. பட் இங்க சொல்லும் போது ஒரு எக்லீஷியாவுக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், தனித்தன்மை இருக்கும். அந்தந்த எக்லீஷியாவுடைய சூழ்நிலைகள், கர்த்தர் ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒழுங்குகள், அந்த ஒழுங்குக்குட்பட்ட சூழ்நிலைகள்ல சபையில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள், இது ஒரு எக்லீஷியாக்கும் ஒரு மாறி இருக்கும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சில எக்லீஷியால 2 கூடுகை இருக்கும், இன்னொரு எக்லீஷியால 1 கூடுகை இருக்கும். ஒரு எக்லீஷியால 10 மணிக்கு சர்வீஸ், இன்னொரு எக்லீஷியால 9 மணிக்கு சர்வீஸ். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்லீஷியாவும் இண்டிவிஜுவலா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல ஐக்கியம் என்பது கண்டிப்பா இருக்கணும். என்னதான் இண்டிவிஜுவலா இருந்தாலும், பிரதர் நீங்க வேற எக்லீஷியா, நான் வேற எக்லீஷியா, எந்த விஷயத்துல? அந்த ஒழுங்குகள் விஷயத்துல இல்லைங்களா? ஆனா ஃபெலோஷிப் சொல்லும் போது அது கண்டிப்பா இருக்கணும். எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய எக்லீஷியாக்குமே ஃபெலோஷிப்ன்றது அங்க ரொம்ப முக்கியமா இருக்குது. சோ அப்போ இந்த விஷயம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பிலமோன் வீட்டுல சபை கூடி வர, ஏன்னா அன்பான சகோதர சகோதரி, பொதுவா ஒரு பாயிண்ட், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றோம். ஏன்னா இது சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா வீடுகள்ல, சொந்த வீடுகள்ல இப்ப பிலமோன் வீட்டுல சபை கூடி வர்றாங்கன்னா, அது பிலமோன் சபை கிடையாது, இது பிலமோனுடைய சபை கிடையாது, அது கர்த்தருடைய சபை. சோ பிலமோன் அந்த இடத்துல தன்னுடைய வீட்டை கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா சில நேரங்களை பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல பார்க்க முடியுது, இது பிரதருடைய சர்ச். நோ 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 நோ, அப்படி இல்லை, இது கர்த்தருடைய சபை. சோ ரொம்ப அந்த விஷயத்துல ரொம்ப தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, சோ இந்த பாயிண்ட் சொல்லி முடிச்ச பின்னாடி கடைசியா 3ஆம் வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அன்பான சகோதர சகோதரிகளை, இது எக்காரணத்தை கொண்டோம் இதுக்கு மேல நம்ம ஒரு பயன்படுத்தக்கூடாது ஃபார்மாலிட்டியா. நிறைய நேரங்கள் சப்ஜெக்ட் பேசும்போது இல்லைங்களா, இந்த வார்த்தைகள் அடிக்கடி நம்ம சொல்லுவோம். இல்ல ஆசீர்வாதம் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஏதோ இன்னைக்கு ஃபார்மாலிட்டி ஆயிடுச்சு. அது ஏதோ என்ன சொல்லலாம், ஒரு மனப்பாடமா ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே அது ஒரு ரைமா அங்க வரும் இல்லைங்களா? ஆனா உண்மையிலேயே நாம அதை உணர்ந்து சொல்லணும், உணர்ந்து கேட்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 வார்த்தையை அடிக்கடி மென்ஷன் பண்றார். நீங்க நிறைய நிருபங்களை பார்க்கணும். கிருபை, சமாதானம். என்னங்க கிருபை, சமாதானம்? கிருபைனா என்ன? கிருபைன்னு சொல்றாரு இல்லைங்களா, அது என்ன கிருபை? இந்த கிருபைனா என்ன? அது தேவன்கிட்ட இருந்து வருதாமா, கர்த்தர்கிட்ட இருந்து வருதாமா? என்ன கிருபை தேவன்கிட்ட இருந்து வருது, கர்த்தர் மூலமாய் வருது? அன்பான சகோதர சகோதரிகளே, ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கிருபையை பத்தி பேசுறாரு. அந்த கிருபை சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு தேவனுக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அந்த கிருபை தான். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி ஒரு முறை ரோமர் 5ஆம் அதிகாரத்தை படிச்சிருங்க. ரொம்ப முக்கியமான சாப்டர். என்ன கிருபைனா என்ன? நமக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவன் என்ன கிருபை பண்ணிருக்கிறான்? சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப யோசிக்க வேண்டிய இல்லைங்களா? சோ பொதுவா இந்த கிருபை என்ற வார்த்தை, அந்த கிருபை என்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, எபிரேய பாஷையில கிருபை அப்படின்றதுக்கு என்ன மீனிங் கொடுக்குறாங்கன்னா, அதாவது ஒரு தகுதியே இல்லாதவருக்கு ஒரு தகுதி வாய்ந்தவர் இறங்கி கொடுக்கிறது. தகுதி இல்லாதவர், இன்னும் ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு மேல இருக்கிறவங்க இறங்கி காமிக்கிறது, வணைஞ்சு கொடுக்கிறது, பெண்ட் பண்ணி கொடுக்கிறது. அதுக்கு பேரு தான் கிருபைன்ற ஒரு எபிரேய வார்த்தை வச்சு கொடுக்குறாங்க.
யோசிச்சு பார்த்தோம்னா அந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்தை நல்லா படிச்சிருந்தோம்னா தேவன் எவ்வளவு பெரிய தேவன், அவர் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட கிருபை காமிச்சிருக்கிறாருன்றத, என்ன மாதிரியான கிருபை காமிச்சிருக்கிறாங்கன்றத பார்க்கும். அது பெரிய விஷயம் இல்லைங்களா? சோ அந்த கிருபை தான் பவுல் இங்க பேசுறாரு. அப்படிப்பட்ட கிருபை வாங்கினதுனால நாம என்ன வாங்கியிருக்கிறோம் தெரியுங்களா? சமாதானம் வாங்கியிருக்கிறோம். தேவன் கிட்ட ஒரு சமாதானம்னா என்ன? இப்ப ஆக்சுவலி ரியலா பாத்தீங்கன்னா அந்த கிருபை இல்லை அப்படின்னா நாம தேவனுக்கு முன்னாடி போகவே முடியாது, தேவனுடைய சமூகத்துக்கு போகவே முடியாது. பட் இன்னைக்கு தேவன்கிட்ட போறோம், தேவனுக்கும் தேவன் கிட்ட தேவன் கிட்ட நமக்கு ஒரு சமாதானம் இருக்குன்னா காரணம் அந்த கிருபை. அப்போ இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்றாரு பவுல். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது பொதுவா நம்ம ஜெனரலா பேசிட்டு போயிருவோம், ஸ்பீடா பேசிட்டு போவோம். ஆனா இத கேட்கும் போதும் பேசும் போதும் உணர்ந்து சொல்லணும், உணர்ந்து கேட்கணும். இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு வார்த்தைகள் காதுல கேட்கறது போலதான் கேட்போம். என்ன கிருபை வாங்கியிருக்கிறோம்? ரோமர் 5. அதன் மூலமாய் வந்துட்ட ஒரு சமாதானம் தேவன் கிட்ட நமக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த சமாதானம் தேவன் கிட்ட கிடைச்சிருக்கு, அந்த சமாதானம். சகோதர சகோதரிகளே, இந்த கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக எங்க இருந்து? பவுல் சொல்றாரு, தேவன் இருந்து இல்ல, நம்முடைய பிதாவாகிய தேவன். என்ன வார்த்தை தெரியுங்க, இதெல்லாம் ரொம்ப சாதாரண வார்த்தை. இந்த 3ஆம் வசனம் ரொம்ப ஷார்ப்பான வசனம். தேவனை நம்ம எப்படி பார்க்கணும்? அவரை பிதா. ஆக்சுவலி நீங்க யூதர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா யூதர்களுடைய வழக்கம் என்னன்னா தேவனை பிதான்னு சொல்லக்கூடாது. தேவனுக்கு நம்மளாம் வேலைக்காரங்க, தேவனுக்கு நம்மளாம் வேலைக்காரங்க. நீங்க பிதான்னு சொன்னீங்கன்னா அவங்க பாஷையில அவங்களுடைய மீனிங்ல நீங்க தேவனை இழிவுபடுத்துறீங்க அர்த்தம். நீ தேவனை பிதான்னு சொன்னா நீ தேவனை இழிவுபடுத்துறியா? அவங்க சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தேவ தூஷணம். தூஷணம்னா என்ன? தேவனை இழிவுபடுத்துறது. இன்னைக்கு எப்படி பேர் சபை ஜனங்கள் வந்து ஏசப்பான்னு கூப்பிடுறாங்க இல்லைங்களா? அது ஏசப்பான்னு கூப்பிடுறது என்ன? அது ஒரு தூஷணம் மாதிரி இல்லைங்களா? அது ராங். அதே போல பிதாவாகிய தேவனை அவமதிக்கக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு உலகத்துல நிறைய பண்றாங்க, பெயர் சபைகள் பண்றாங்க. பட் யூதர்கள் பார்வையில தேவனை பிதான்னு சொன்னா அது இழிவுபடுத்துற மாதிரியாம். அப்படிப்பட்ட பார்வையை அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா அந்த வார்த்தையத்தான் இயேசு பேசினாரு, அவர் என் பிதா. ஆகையினாலதான் அவங்க என்ன சொன்னாங்க, என்ன நீ தேவ தூஷணம், தேவனையே தூசிக்கிறியா? தேவனை நீ எப்படி நீ இவ்வளவு என்ன இழிவா பேசுறியா? டென்ஷன் ஆயிட்டாங்க இல்லைங்களா? ஆனா உண்மையிலேயே இயேசு ஏன் அவரை பிதான்னு கூப்பிட்டாருன்னு ரீசன் அவரே சொல்லுவார் பின்னாடி. இவ்வளவு பெரிய கிருபை பாக்கியம் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவனை பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கி. அவங்க பார்வையில தூஷணம், ஆனா உண்மையிலே நம்ம தேவன் கர்த்தர் இயேசு நமக்கு காமிச்சிருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பது சகோதர சகோதரிகளே. அப்போ இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. இது காமிக்குது, இது சொல்ல முடியாத ஒரு உறவு தேவனுக்கும் நமக்கும். என்ன தெரியுங்களா? அவர் நம்ம பிதா, நாம் அவருடைய புத்திரர்கள். இந்த தாட் எப்போதுமே மைண்ட்ல ஏத்திக்கணும். மெயினா ஒரு எக்லிஷியாவும் தன்னை பத்தி, அதுல இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் தன்னை பத்தி, தன் கூட இருக்கிறவங்களை பத்தி எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் இருக்கிறாரு தேவன், அவர் நம்ம பிதா. நாம் எல்லாரும் அவருடைய புத்திரர்கள் என்ற தாட்டு மைண்ட்ல எப்போதுமே அங்க இருக்கும். அதுக்கப்புறம் பவுல் சொல்றாரு, இந்த கிருபை மற்றும் சமாதானம் பிதா, நம்முடைய பிதா கிட்ட இருந்து வருது, அப்புறம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வருதுன்றார். எப்படி? கண்டிப்பா பிதா கிட்ட இருந்து தான் வருது, ஆனா இயேசு மூலமாய்
வருது இல்லையா? பொதுவா நம்ம எல்லா விஷயமும் தேவன் கிட்ட இருந்துதான் வருது, கிருபை சமாதானம். ஆனா யாரு மூலம்னா நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, the Lord Jesus Christ. கர்த்தர் இயேசு யாருங்களாமா? ஆண்டவர். ஆண்டவருடைய அர்த்தம் என்ன? ஆளுகிறவர். நம்மை நம்மை ஆளுகிறவர் என்று அர்த்தம். அவர் நம்முடைய தலை என்று அர்த்தம். சோ அப்போ இப்படியாக இந்த 3 வசனங்களை இன்றைய நாள்ல நம்ம தியானிச்சிருக்கிறோம். சோ சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக வரக்கூடிய நாட்கள்ல ஒரு வசனங்கள் படிக்கலாம். நிறைய ஆவிக்குரிய பாடங்கள் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்குது. பட் இத 2 வகையில நம்ம கேட்கலாம். பாடங்களை உன்னிப்பா கவனிச்சு அதுக்கு செவிசாச்சு இது கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வோடு கேட்கிற ஒரு இருதயம் கண்டிப்பா தேவன் பார்க்கிறாரு நம்ம எல்லார்கிட்டையும். சோ அப்படிப்பட்ட இருதயத்துல இந்த ஸ்டடீஸ்ல நம்ம கலந்து கொள்ளலாம். வரக்கூடிய காலங்கள்ல நேரங்களை நம்ம சரியா பயன்படுத்தி கொண்டு இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எப்படிலாம் செவி சாய்க்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது, நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது, அதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். சோ தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அறிமுகம் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் போக போக அநேக காரியங்கள் நம்ம வரக்கூடிய வாரத்துல கற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக.